தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பத்தி இதுவரையும் நம்ம கேள்விப்படாத நிறைய தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ சமீபத்துல எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு கேரளா திருவனந்தபுரத்துல இருந்து இங்க குருவாயூர் வரையும் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க போனது தென்காசியில இருக்கக்கூடிய குற்றாலநாதர் ஈஸ்வரர். இந்த குற்றாலநாதரை பத்தின சிறப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அந்த ஆலயத்துல நமக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளை அப்படியே பக்தி பழமாக மாத்தின ஒரு இடம்னா அது இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு ஐடியா இல்லை, பிளானே இல்லை. சரி, நம்ம போகணும், திருவனந்தபுரத்துக்கு போறோம், கன்னியாகுமரி வழியா போகலாமா இல்ல தென்காசி வழியா போகலாமான்னு ஒரு பிளான். சரி, தென்காசி வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த குற்றாலநாதரை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இந்த குற்றாலநாதரனுடைய சிறப்பு என்ன சிறப்பு சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ சிறப்புகள் இருக்கு. நமக்கு தெரிந்த விஷயங்கள் சில இருக்கலாம், தெரியாத விஷயங்கள் பல அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு. அதுக்கு ஒரு தத்ரூபமான நிரூபணம் அப்படிங்கிறது இந்த குற்றாலநாதர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கோவிலினுடைய அமைப்பே சங்கு வடிவுல காட்சி தருது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக இன்னமும் அந்த கோவிலில் 8 கால பூஜையிலையும் சங்கு ஒளி இல்லாத ஒரு நிகழ்வு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த சங்கு நிகழ்வுங்கிறது அங்க இருக்கு. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, இந்த கோவிலே பெருமாள் கோவிலாக இருந்து சிவன் கோவிலாக மாறிய அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசயத்தை நிகழ்த்தியவர் யாரு அப்படின்னா, நம்ம முனிவர்கள்ல முதன்மையானவர் அகத்திய மாமுனிகள். அவருக்கு உள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சிவபார்வதி கல்யாணத்துல என்ன பண்றாங்க, பூமியின் பாரம் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டதுனால வடதிசை தென் திசை உயரமாயிடுச்சு, வடதிசை தாழ்ந்து போயிடுச்சு. அதை சமன்படுத்துவதற்கு அகத்தியர் ஒருத்தரை மட்டும் போனாலே தென் திசை நோக்கி நீ பயணம் மேற்கொள்ளு, நீ ஒருத்தர் போனாவே அங்க அந்த பகுதி சமனாயிடும் அப்படின்னு சொல்லி பெருமான் அனுப்புறார். அப்ப அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நீ எந்த இடத்துல நீ எங்களுடைய திருமண கோலத்தை பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல நாங்க காட்சி தருவோம் அப்படிங்கிற வாக்கும் கொடுக்குறாரு. சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த திருமண கோலம், அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்சி தந்து அருளிய இடமும் இந்த குற்றாலநாதர் கோவில்னு சொல்லலாம். சரி, இதுக்கு முன்னாடி இந்த பெருமாள் எப்படி இங்க சிவனாக மாறினார் அப்படிங்கிற ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இங்க அகத்தியர் அந்த கோவிலுக்கு சிவனாக நான் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு போய் கேக்குறாங்க. அப்போ அங்க உள்ள துவார பாலகர்கள் அகத்தியரை விடமாட்டேங்கிறாங்க. இல்ல இங்க வைணவர்கள் மட்டுமே தரிசிக்க முடியும், நீ பட்டை போட்டிருக்க, நீ வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உள்ள அனுமதிக்கல. அப்போ இவருக்கு ரொம்ப கடுமையான ஒரு கோபம் வந்துடுது, இறைவனை தரிசனம் பண்ண விடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல உள்ள ஒரு இளஞ்சி குமாரர் கோவிலுக்கு போறார். இளஞ்சி குமாரர் கோவிலுக்கு போயிட்டு அங்க வெண் மணல்ல சிவலிங்கம் பிடிச்சு அங்க பூஜை பண்றாரு. அப்போ முருகன் காட்சி கொடுத்து அவருக்கு ஒரு யோசனை சொல்றார், நான் மாதிரி அந்த குற்றாலநாதரை போய் நான் கும்பிடணுமே, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப முருகன் வழி சொல்றாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, நீ பட்டைய எடுத்துட்டு திருமணம் இட்டுக்கிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு நீ கோயிலுக்கு போ, வைணவ சின்னத்துடன் கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு முருகன் யோசனை சொன்ன மாதிரியே அங்க அகத்திய முனிவர்கள் என்ன பண்றாங்க, திருமணிட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போறாரு. அப்போ துவாரபாலகர்கள் அவங்களுக்கு வழி விட்டுறாங்க. இவர் நேரம் என்ன பண்றாரு, அங்க போகும்போது அவருக்கு அந்த முருகன் சொல்றாரு, நீ அங்க போய் திருமாலை சிவனாக மாற்றி விடு அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு இவரும் போறாரு. போயிட்டு திருமாலை வணங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, இவர் போய் அங்க திருமாலை பார்த்த நிமிஷத்துல அங்க ஒரு அதிசயம் நிகழுது. என்ன நிகழுதுன்னா, பெருமாள் கையில சக்கரம் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த சங்கு சக்கரம் மானாக மாறுது. துளசி மாலை சந்திரனாக, துளசி அணிஞ்சிருக்காரு, அந்த துளசி சந்திரனாக மாறுது. அவர் வச்சிருக்க பொட்டு நெற்றி கண்ணாக மாறுது.
அவர் அணிந்திருக்கக்கூடிய ரத்தினங்கள் பாம்பாக மாறுது. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, பெருமாளுடைய தலையில கைய வச்சு திருமேனி குறுக குறுக அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாசகத்தை சொல்றாரு. அந்த திருமேனி குறுக குறுகன்னு அவர் சொன்ன உடனே பெருமாளுடைய அந்த உயரமான வடிவம் அப்படியே குறுகி சிவலிங்கமாக மாறுது. இவர் பெருமாளின் தலையில கை வச்சு அந்த பண்ணின அந்த அழுத்தினது இன்னமும் அந்த லிங்க திருமேனியில் அகத்தியருடைய கை பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பு பாருங்க. சரி, இந்த கோவிலினுடைய இப்ப சுயம்பு மூர்த்தியாக இங்க குற்றாலநாதராக ஈசன் கோவிலாக அது மாறிடுச்சு. இங்க மாறினதுக்கு அப்புறம் இங்க இன்னொரு விசேஷம் என்ன நடக்குது அப்படின்னா, அம்பாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்காங்க இல்லையா, அந்த அம்பாளினுடைய இப்ப இங்க அம்பாள் எப்படி மாறுறாங்க பாருங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்காரு இல்லையா திருமால். அப்ப இங்க ஸ்ரீதேவி என்ன பண்றாங்க, திருக்குழல்வாய் மொழி அம்மையாராக மாறுறாங்க. இந்த பூதேவி பூமாதேவி என்ன பண்றாங்க, இந்த ஸ்தலத்தில் தரணி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீடம் உண்டு. பராசக்தி பீடம்னு சொல்லுவாங்க. 51 சக்தி பீடங்கள்ல இது ஒரு பீடம் அப்படின்னு, தரணி பீடம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல இந்த பூமி, தரணின்னா பூமின்னு அர்த்தம். அப்ப இந்த தரணி பீடம் பாருங்க, பூமாதேவியாயே அம்பிகையாக மாறிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்க பௌர்ணமி பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பாக விசேஷமாக இங்க நடத்தப்படுது. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த பௌர்ணமி பூஜையில பன்னீர் கலந்த குங்குமம் வைத்து அர்ச்சனை பண்ணி நம்ம பிரார்த்தனைகளை வச்சோம்னா அந்த பிரார்த்தனைகளுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க எவ்வளவு ஒரு விஷயம். அதுவும் குங்குமத்துல பன்னீரை கலந்து அங்க அர்ச்சனை பண்றாங்க. அந்த அளவுக்கு அம்பாள் ரொம்ப சக்தி சுரூபமாக தரணி பீடத்தில் பராசக்தியாக இங்க வீற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அடுத்து இந்த பிரகாரத்தை சுத்தும் போது பிரகாரத்துல உள்ள அத்தனை நிகழ்வுகள், இங்க பஞ்சபூதங்களை தரிசனம் பண்ண முடியுது. பஞ்ச சபைகளையும் நம்ம இங்க பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபை அப்படிங்கிறது இந்த குற்றாலநாதர் கோவில்ல உள்ள ஒரு விசேஷம். இந்த சித்திர சபை என்ன சொல்லுதுன்னா, இந்த நடராஜர் சன்னதியில அந்த ஓவிய வடிவில அவருடைய நடராஜனுடைய அந்த வடிவங்களை பொறிச்சிடுறாங்க. அது அவ்வளவு பார்க்க, சித்திரம்னா ஓவியம், அந்த சித்திர சபையாக இங்க காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துல ஒரு சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஆலயத்தினுடைய நிகழ்வு என்ன தெரியுமா, முருகன் சன்னதி தாங்க. இந்த முருகன் சன்னதியில முருகன் எப்படிப்பட்ட திருக்கோலத்துல காட்சி தர்றார், வில்லேந்திய முருகனாக காட்சி கொடுக்கிறார். இந்த வில்லேந்திய முருகன் காட்சி கொடுக்கிறது எப்போதுமே வள்ளி தெய்வானே முருகனுடைய இடப்பக்கம் வலது பக்கம் 2 பக்கம் இருந்து முருகன் பாக்குற திசையில பாப்பாங்க இல்லையா. இங்க ஒரு அதி அற்புதமான ஒரு விசேஷமாக வள்ளி தெய்வானை நேருக்கு நேர், இப்படி முருகன் நேரா பாத்துட்டு இருக்காருன்னா அவருடைய சைட்ல 2 பேரும் இருந்து நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் என்ன தெரியுமா, குறும்பலா. இந்த குறும்பலா 365 நாளும் காய்க்கக்கூடியது. இந்த இந்த மரத்துல காய்க்கக்கூடிய அந்த பலாவை யாரும் பறிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, அந்த பலா சிவலிங்க வடிவில் பலாச்சுளை காட்சி தருது. இத குற்றால குறவஞ்சியில இந்த சுளைகளே லிங்கமாக மாறிய அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இங்க அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த ஸ்தலத்துல வல்லப கணபதி, வல்லபம் அப்படின்னாவே நமக்கு செல்வத்தை தரக்கூடிய ஒரு கணபதியாக இங்க இருக்காருங்க. இந்த குற்றால அருவி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த குற்றால அருவி, இந்த அருவிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குற்றாலநாதரனுடைய சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம மனநோய், தான் யாருன்னே தெரியாம தன்னை மறந்து இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனநோய் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும், தோல் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும், நம்ம குற்றங்களை அப்படின்னா குற்றாலம் அப்படிங்கிறது குற்றம், நம்ம குற்றங்களை ஆழமாக இருக்கக்கூடிய அந்த பிறவி என்னும் பிறவி குற்றங்களை நீக்கி அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஈசன் அப்படிங்கிறது தான் இந்த குற்றாலநாதரனுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவராக இங்க குற்றாலநாதர்.
அந்த ஐந்தருவி, அந்த அருவியில குளிக்கிறதே ரொம்ப விசேஷமானது. பஞ்சபூதங்களுடைய ஆகர்ஷண சக்திகள் நமக்குள்ள இறங்குவதாக ஒரு ஐதீகம். அதனாலதான் அந்த குற்றால அருவியில நீராடினாலே நமக்கு பிணிகள் நீங்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அடுத்து அகத்தியருடைய சன்னதிக்கு எதிரில வந்து சிவாலய முனிவர் அப்படின்னு அவருடைய சீடர் வந்து இருக்கார். இது ஒரு ரொம்ப விசேஷங்க. குருவுக்கு ஒரு சீடன் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில அந்த அகத்தியருடைய பாதத்திற்கு கீழாகவே அந்த சிவாலய முனிவருடைய அந்த பீடம் அமைஞ்சிருக்கு. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திருக்கோலம் அப்படின்னு சொல்லலாம். இங்க அம்பாள் வந்து அந்த பராசக்தி பீடம் வந்து தரணி பீடம் உக்ரமாக இருக்கிறதுனால அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக அங்க ஒரு ஈசன் வந்து காட்சி தர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த சக்தி பீடம், அந்த தரணி பீடத்துல அங்க ஸ்ரீ சக்கரத்தின் மேலாக அம்பாள் அமர்ந்திருப்பதாக ஒரு ஐதீகமும் இங்க இருக்கு. இப்ப ஸ்ரீ சக்கரம் எவ்வளவு விசேஷமானது, நமக்கு செல்வ வளங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எல்லாருமே இந்த கோயிலுக்கு படையெடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். காணாம போன பொருளை கண்டுபிடித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். கண்டுபிடித்து தரோம்னா காணாம போன பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இதுக்கு என்ன ஒரு வரலாறு சொல்றாங்கன்னா, அர்ஜுனர் வந்து ஒரு சம்படம், அதாவது ஒரு பெட்டியில சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்றாரு. அந்த சிவலிங்கத்தை காசியில தொலைச்சிடுறாரு. காசியில அந்த பெட்டி காணாம போயிடுது. அவர் இங்க குற்றாலத்தில் வந்து குற்றாலநாதரை வழிபடும் போது இந்த குற்றாலத்துல அந்த பெட்டி கிடைத்ததாக ஒரு ஐதீகம். இன்ன வரை இந்த நிகழ்வு நடந்த நாள் என்னன்னா பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு இந்த நினைவாக இன்னமும் அங்க பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. அது இல்லாம அகத்தியருக்கு திருமண கோலத்தில் இறைவன் எப்ப காட்சி கொடுக்கிறார் தெரியுமா? ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு அங்க அம்பாளுக்கும் ஈசனுக்கும் திருமண கோலம் தோட காட்சி கொடுக்கறதுனால அந்த காலகட்டங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த திருமண கோல நிகழ்வை இந்த பிரகாரத்துல சுத்தி வரும்போது அப்படி தத்ரூபமாக அங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த ஓவியமாக. இந்த திருமணம் ஆகாதவங்க என்ன பண்றாங்க, 7 பேர், யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், பார்வதி தேவி, அகத்திய முனிவுகள், அங்க பிருகு முனிவர், இந்த மாதிரி அந்த ரிஷிகளோட அந்த திருமண கோலம் நடக்கிற அந்த 7 பேருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இந்த ஆலயத்துல இருக்குங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. நமக்கு செல்வ வளத்துக்கு தரக்கூடிய பெருமாளே சிவனாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இல்லாம அங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு ரொம்ப தம்பதி சகிதமாக அங்க ரொம்ப அற்புதமா வெள்ளேந்திய கோலத்துல இந்த வெள்ளேந்திய முருகனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இத பத்தி நான் தனி பதிவாகவே கொடுக்குறேன். ஏன்னா இந்த முருகன் வந்து யாரெல்லாம் இந்த முருகனை போய் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதை நான் அடுத்த பதிவுல உங்களுக்கு கொடுக்குறேன். 4 வேதங்களும் 4 வாயில்களாக இருக்கு. இந்த ஆலயத்துல 5 வாயில்கள் உண்டுங்க. எல்லா கோவில்லையும் 4 திசையில 4 வீதிகள் வழி இருக்கும். ஆனா இந்த கோவில்ல 5 வாயில்கள். ஏன் அந்த 5 வாயில்கள் தெரியுமா? 4 வேதங்களும் 4 வாயில்களாக அங்க உள்ள மன்னர் என்ன பண்றாரு, இந்த இறை நடனம், சித்திர நடனம், சித்திர சபை இல்லையா, அந்த இறை நடனத்தை பார்க்க பிளவேந்தன்னு சொல்லி ஒரு மன்னன் ஒரு தனி வழியில வர்றார். அதனால அவர் வந்த வழியும் சேர்த்து 5 வாசல்களாக இந்த ஆலயம் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பாருங்க, எவ்வளவு விசேஷங்களை உள்ளடக்கி தன்னுள் கொண்டு. இந்த ஒரு குற்றாலநாதர்னா ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சிட்டோம். நம்ம இந்த நீச்சல்ல வந்து குற்றாலீஸ்வரன்னு ஒரு பையன் வந்து ரொம்ப வின் பண்ணின வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பையனுக்கு அந்த குற்றாலீஸ்வரன்கிற பெயர் வச்சதுனாலதான் அந்த வெற்றியை அந்த பையனால அடைய முடிஞ்சதுன்னு கூட நான் இப்ப ஃபீல் பண்றேன் இந்த ஆலயத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தியவர் அவர் பேருள்ள ஒரு பையனுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காமிச்சிருக்கலாம் இல்லையா? அதனால எனக்கு ரொம்ப எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது இருந்தது. அந்த ஆலயத்தை விட்டு வெளியில வரவே மனசுல. இன்னொரு சிறப்பு சொல்றேன். நாங்க போன அன்னைக்கு மழை ஆரம்பிக்குது. அந்த மழையில நாங்க அந்த தென்காசி வழியாக இந்த குற்றாலநாதரை கும்பிட்டுட்டு நாங்க திருவனந்தபுரத்துக்குள்ள போறோம். பின்னாடி நாங்க வந்த வழியை அடைக்கிறாங்க. எப்படி எங்களுக்காக இறைவன் வழி விட்டதுக்கு அப்புறம் அந்த வாசலை மூடி இருக்காருன்னா அவருடைய சக்தியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அந்த அளவுக்கு அற்புதத்தை என்னுடைய அனுபவத்திலையும் நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. உங்களுக்கும் அவருடைய அற்புதம் அனுபவம் அப்படிங்கறது நிச்சயமாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குற்றாலநாதரை போய் தரிசனம் செய்யுங்க. தலைவலியை
தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்குங்க. என்ன தெரியுமா? 42 மூலிகைகளை 90 நாள் ஊற வச்சு காய்ச்சுறாங்க. அந்த மூலிகையை வச்சு தைல காப்பு இறைவனுக்கு சாட்டுறாங்க. அந்த தைலத்தை வாங்கி தடவினா தலைவலி குணமாகும். இது அந்த கோயிலினுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்புங்க. ஏன்னா நம்ம நோய் தீர்க்கக்கூடிய நிகழ்வுகள், தோல் நோயை குணப்படுத்துறாரு, சித்த பிரமையை குணப்படுத்துறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த தலைவலியும் நிறைய பேருக்கு தலைவலி தீரவே தீரல அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குங்க. தலைக்கு மேல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த ஆலயத்துக்கு போங்க. அந்த தைல காப்பு சாத்தின அந்த தைலத்தை எடுத்து நீங்க பிரசாதமா வாங்கி அங்க தடவுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த நோய் ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, நம்ம ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிறவி என்னும் பிணியை நீர்க்கக்கூடியவராக அந்த மருந்தீஸ்வரராக அங்க குற்றாலநாதர் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கு. அதே மாதிரி இங்க கடுக்காய் கஷாயம்னு ஒண்ணு சுவாமிக்கு குடுனி நெய்வேத்தியம்னு சொல்றாங்க. கடுக்காய், சுக்கு, மிளகு, இந்த கடுக்காய் சுக்கு மிளகை கொண்டு ஒரு கஷாயம் தயாரிச்சு அர்த்தஜாம பூஜையில இந்த கஷாயத்தை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இறைவனுக்கு படைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு நாள் அருவியில குளிச்சாவே சளி பிடிச்சுக்குது. அந்த இறைவன் 365 நாளும் அந்த அருவிகிட்டேயே இருக்கார், அந்த அருவியிலேயே இருக்கார். நிறைய அந்த அருவிக்கு அடியில நிறைய சிவலிங்கங்கள் உருவங்களை பொறிச்சிருக்காங்க. அப்போ அந்த 365 நாளும் அங்க அருவியிலேயே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் சளி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கடுக்காய் கஷாயம் அப்படிங்கிறத அங்க இறைவனுக்கு படைக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு.